ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2025-26 கல்வியாண்டு புதிய பாடத்திட்டத்தின்படி 12 தமிழ் புக்கில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த பழைய பாட புத்தகத்தில் 8 ஏழுகள் இருந்துச்சு, இப்போ 6 ஏழாக குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10th தமிழில் 9 ஏழிலிருந்து 7 ஏழாக குறைச்சிருக்காங்க. சோசியல் சயின்ஸில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம புதிய பாடத்திட்டத்தின்படி 12th தமிழில் நீக்கப்பட்ட பாடங்கள் மற்றும் இணைக்கப்பட்ட பாடங்கள் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துள்ளோம். 10th தமிழில் என்னென்ன மாற்றங்கிறத நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. என்னென்ன மாற்றங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இயல் 1 உயிரினும் ஓம்பப்படும்ங்கிற பாடத்துக்கு கீழே தன்னேர் இல்லாத தமிழ், நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் இளந்தமிழே தம்பி நெல்லையப்பருக்கு தமிழாக எழுதுவோம் அப்படி பாடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர்ங்கிற பாடம் 8வது இயலில் நமது அடையாளங்களை மீட்டவர்ங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். இப்போ அதை நமக்கு 1வது இயலாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2வது இயலில் பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல், இதில் இந்த இயலின் கீழே இருக்கிற பாடங்களை மதராஸ் பட்டினம், பிறர்க்கு ஒரு நாள் கொடை, நெடுநெல்வாடை, முதல்கல், 4 வகை பொருத்தங்கள், திருக்குறள். இதில் மதராஸ் பட்டணம்ங்கிற பாடம் நமக்கு 5வது இயலில் சென்ற ஆண்டு இடம்பெற்றிருக்கும். இப்போ அதை 2வது இயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் 3வது இயலில் இடம்பெற்றிருக்கும். இப்போ 2வது இயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 3வது படம் பண்பாடு, இந்த தலைப்பின் கீழே தமிழர் குடும்ப முறை, விருந்தினர் இல்லம், கம்ப ராமாயணம், உரிமை தாகம், பொருள் மயக்கம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. 4வது இயலில் பாருங்கள், கல்வி அழகியல்ங்கிற தலைப்பின் கீழே பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், நகுலன் கவிதைகள், காவியம், சிலப்பதிகாரம், சூரியனை பிரசவிக்கும் பாறை, மெய்ப்பாடு, திருக்குறள். 4வது இயலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நகுலன் கவிதைகள் இப்போ தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த நீக்கப்பட்ட படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெற்றி பெறங்கிற தலைப்புக்கு பதிலாக நகுலன் கவிதைகள் ஆட் பண்ணியிருக்காங்க. காவியங்கிற தலைப்புக்கு பதிலாக இடையீடுங்கிற தலைப்புக்கு பதிலாக காவியங்கிற புது படம் ஆட் பண்ணியிருக்காங்க. காவியம் பிரம்மில் எழுதின கவிதைகள். அது நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் இயல் 6ல் இருந்துச்சு, அதை தான் இங்கே மாற்றம் கொண்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சூரியனை பிரசவிக்கும் பாறை, இது புறநானூற்றுக்கு பதிலாக மாற்றம் கொண்டு வந்த பாடம். அடுத்து நெக்ஸ்ட்டு திருக்குறள் 8வது இயலில் இடம்பெற்றிருக்கும், அதை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. மெய்ப்பாடுங்கிற இலக்கண போது இவங்க புதுசாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 5வது இயல் பாருங்கள். 5வது இயல் நாகரிகம், தொழில், வணிகம், ஆளுமைங்கிற தலைப்பின் கீழே திரைமொழி, இது சென்ற ஆண்டு 6வது இயலில் இருக்கும். அந்த பாடத்தை இப்போ இங்கே கொண்டு வந்திருக்காங்க, 5வது இயலில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வமணி மாலை, பெருமாள் திருமலைங்கிற புது பாடம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அதில் நீக்கப்பட்ட பாடங்கள் என்னென்னு பாருங்கள். அகநானூறு, தலைக்குளம், படிமம். இதில் அகநானூறு நீக்கிட்டு பெருமாள் திருமொழி அப்படிங்கிற புது படத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தேவாரம், நடிகர் திலகங்கிற பாடம் 6வது இயலில் இருக்கும், அதை இங்கே 5வது இயலாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. படைப்பாக்க உத்திகள், அது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படிமங்கிற தலைப்புக்கு பதிலாக படைப்பாக்க உத்திகள் கொண்டு வந்திருக்காங்க. இதில் தலைக்குளங்கிற பாடத்தை நீக்கியிருக்காங்க. 6வது இயலில் பார்த்தீங்கன்னா நாடு, சமூகம், நிர்வாகம், மனிதன்கிற தலைப்பின் கீழே இலக்கியத்தில் மேலாண்மை, ரச்சனீய ஆத்திகம், புறநானூறு, கோடைமலை, தொன்மம், திருக்குறள். இதில் இலக்கியத்தில் மேலாண்மை சென்ற ஆண்டு 7வது இயலில் இருக்கும். இப்போ 6வது இயலுக்கு மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ரச்சனை ஆத்திகம் இயல் 8ல் இருந்து இப்போ 6க்கு மாற்றிருக்காங்க. புறநானூறு இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. கோடைமலை இயல் 8ல் இருந்து 8ல் சென்றாறு இருந்துச்சு, இப்போ 6வது இயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தொன்மமும் 7வது இயலில் இருந்து தான் 6வது இயலுக்கு மாற்றிருக்காங்க. திருக்குறள் 8வது இயலில் இருந்து தான் இப்போ 6வது இயலாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இதில் நீக்கிய பாடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெய்ப்பாட்டியலுங்கிற பாடம் நீக்கியிருக்காங்க. காப்பி இலக்கியம், இது 2 நீக்கியிருக்காங்க. இயல் 7ல் நீக்கப்பட்ட பாடங்கள் என்னென்னு பார்த்துருங்க. அதிசய மலர், தேயிலை தோட்டப்பாட்டு, புறநானூறு, புதிய செயல் இணைப்பு, சங்ககால கல்வெட்டுக்கு என் நினைவுகளும் அப்படிங்கிற தலைப்பெல்லாம் நீக்கியிருக்காங்க. 8வது இயலில் நீக்கப்பட்ட பாடங்கள் முகம், சிறுபான்ற்றுப்படை, குறியீடு, இந்த 3 பாடங்கள் நீக்கியிருக்காங்க. இல்லை புறநானூறு சென்ற ஆண்டு வேறு படம் இருந்துச்சு, இந்த ஆண்டு வேறு படம் மாற்றிருக்காங்க. அதை நான் இது சொல்லிக்கிறேன்.
ஏற்கனவே 10th தமிழில் இயல்வேஸாகவும் புதிதாக இணைக்கப்பட்ட புதிய பாடத்திற்கான வீடியோ ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். இதே போன்று 12th தமிழையும் இணைக்கப்பட்ட புதிய பாடங்களில் இயல்வேஸாக வீடியோவாக நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிடப்படும். நம்ம சேனலில் வர வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.